இந்த வீடியோ யாருக்காண்டி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வயசானவர் வந்து எனக்கு வந்து கேட்டார். ஸோ அவருக்காண்டி இந்த பதிலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எதுக்காண்டி இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து 100ஆம் வேலை திட்டம் வந்து டெய்லியும் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் வேலை பார்த்த அமௌண்ட் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் ஏறலை. ஸோ நிறைய இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக வந்து அவங்க சரியான பதிலும் கொடுக்கல. அவங்க எதாவது பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டோட கனெக்டிவ் அக்கௌண்ட்டில் தான் பணம் ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னோட அக்கௌண்ட் வந்து ஆதார் வந்து பேங்க்கில் இல்லாத பேங்க்கில் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த பிரச்சனை என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை அவங்க கேட்டாங்க. அவங்க நான் சொல்யூஷன் தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம 2 வழி இருக்குது. ஒன்று ஆன்லைன் மூலமாகவும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இன்னொன்று ஆஃப்லைன் மூலமாகவும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஆன்லைன் மூலியமாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ மூலம் அவங்க தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், குரோமில் போய்ட்டு டேரெக்டாக தமிழ்நாடு ஜாப் கார்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ்நாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா சிட்டிசன் கொடுத்துக்கலாம், அப்படின்னா ஒர்க்கர், ரெண்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நான் சிட்டிசன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எது மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறதுனால ரிட்டன் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. நான் வந்து என்னோடய ராமநாதபுரம்னா நான் ராமநாதபுரம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன, நீங்கள் வந்து நீங்கள் எந்த பிளாக்கோ அந்த பிளாக் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ராமநாதபுரம்னால நான் ராமநாதபுரம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பஞ்சாயத்து அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்து கொடுத்துங்க. நான் சிம்பிளாக வந்து சென்னையிலும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கணும், அவங்களுடைய பேர், உங்களோட அப்பா பேர், ஸோ அதில் வந்து அட்ரஸ்ஸு, ஸோ உங்களோட மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், இது 3 கொடுத்துக்குங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அதை என்ன கேட்பாங்கன்னா, கீழே வந்து அதே சேம் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து எங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பஞ்சாயத்துக்கு உங்களுடைய பிரச்சனை தான், இல்லை யூனிவர்சிட்டி, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரச்சனையை கொடுத்துங்க. இல்லாட்டா பிளாக்னே போட்டுங்க. யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு, நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்குறீங்க, அந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம். ஸோ நீங்கள் அதே எந்த பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக்கு கொடுத்துட்டு, கீழே வந்து இங்கே கணக்காக உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்லேயே லாங்குவேஜ் மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிய நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பதிவு அட்டை இருக்குங்களா, இந்த பதிவு அட்டையில் உங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வழங்கப்படுற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டிக் பண்ணிட்டு நீங்கள் அதை பண்ணலாம். இது பதிவு கார்டுனோடனே ஜாப் கார்டை வச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, ஸோ இது வந்து வேலைக்கான ஏதாவது தேவைகள் இருக்குது, அதை வந்து அவங்க சரியான இது பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதில் டிக் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து வேலையின் ஒதுக்கீடு வந்து உங்களுடைய வேலை வந்து அளவு வந்து சரியான கொடுக்கல, அதில் வந்து உங்களுக்கு வீட்டிலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம 4வது பாயிண்ட், நான் ஐயா சொன்ன ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா பண பிரச்சனை, பணம் வரவே இல்லை, தாமதம் இருக்குது, இல்லை பணத்தில் வந்து ஒரு பணமே இல்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இல்லை அப்படின்னு கீழே வந்து மற்றவைன்னு இருக்கலாம், அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து காரணத்தை மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கீழே வந்து அளவு பிரச்சனையை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீதி பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா, ஸோ இந்த பொருள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பிரச்சனை எத்தனாம் தேதி நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்தக்கூடிய இடத்த வந்து நீங்கள் தேதியும் மென்ஷன் பண்ணிவிட்டு புகார் பற்றிய விவரங்கள் கொடுத்துட்டு அந்த புகாரை யாரெல்லாம் பார்த்தாங்க அதோட ஆவணத்தை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கீழே கொடுக்கூட ஜாப் கார்டை லிஸ்ட் அடித்து சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த புகாரை எடுத்துக்கிடுவாங்க. இந்த புகாரை எடுத்துகிட்டு உங்களுக்கு குறைஞ்சது 1 வாரம் அப்படி இல்லாட்டா குறைஞ்சது 15 நாளுக்குள்ளே இந்த புகார் கூட விளக்கத்துன்னு உங்களுக்கு தெளிவாக பதிவிட்டுருவாங்க. உங்கள் பிரச்சனை சீக்கிரத்தையே சால்வ் ஆகிடும். இது ஒரு மெத்தடாக கருதப்படுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது ஆஃப்லைன் மூலமாகவும் நம்ம கையாளலாம். ஸோ அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, பாய்.